ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சு அது தையலுக்கு, அதாவது அந்த பீடு நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த பீடு மேலே தையல் ஏறாமல் பார்த்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கெல்லாம் துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்படி நம்ம ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டா அது மேலே நீங்கள் தையல் போடுறப்ப தையல் நிற்காது ஒன்று. இன்னொன்று, பீடு எல்லாமே உங்களுக்கு பிஞ்சிட்டு உதிர்ந்து வந்துடும். நீங்கள் ஒர்க்கு போட்டு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நீங்கள் பாதியில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸை கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அளவு ப்ளவுஸு. ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ்க்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் போட்ட ப்ளவுஸு இன்னொரு வீடியோவில் நான் எப்படி ஆரி ஒர்க்கு மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது ஸ்லீவ் பார்ட்டு. இது எல்போ ஸ்லீவும் இல்லை, ஆஃப் ஸ்லீவும் இல்லை, ஒரு மீடியம் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. பேக் பீஸு ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் தான் எப்பவும் கட் பண்ணணும். லைனிங்கில் கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம லைனிங்கில் கட் பண்ணிடலாம். எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை 4ஆக மடிச்சுக்கோங்க. 2 கைக்கு, அதாவது மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நான் கிளாத் விட்டுக்கிறேன். அதாவது லைனிங்னா அரை இன்ச்சு நீங்கள் கைக்கு தையலுக்கு விடுங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸு, பட்டி ப்ளவுஸ்னால் 1 இன்ச்சு விடணும். நான் இது எக்ஸஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். தையலுக்காக அரை இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இருக்க லென்த்தையும் இதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கை வந்துட்டு 7.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். இவங்களோட கை உயரம் 7.5 இன்ச்சு 8. அதில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு நம்ம மறுபடியும் அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கலாம். 8 இன்ச் இருக்குது. அதாவது ஏன் இப்படி நீங்கள் செக் பண்ணணுன்னா, கை உயரம் 8 இன்ச்சு இருந்தால் இந்த ஒர்க்கு வந்துட்டு 7, 7.5க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கைக்குள்ளே அது தையல் மேலே வராது. இல்லைன்னா நீங்கள் போடுற அந்த ஒர்க்கு மேலே தையல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது வந்து நான் செக் பண்ணிவிட்டேன். கை உயரம் 8 இன்ச் இருக்குது, ஆனால் தையலுக்குள்ளே தான், அதாவது 7 தான் இருக்குது ஒர்க்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் இந்த கை உயரம் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கை உயரம் கரெக்டான அளவு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். சேம் இங்கேயும் இங்கே கரெக்டாக ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே. ஓகேவா. இப்போ இதை ஆஃபாக பிரிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வளைவு போட்டுக்கலாம். எஸ் டைப்பு வளைவு போட்டுட்டு இங்கே கரெக்டான அளவுக்கு கை லூஸுக்கு ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் கிளாத்துக்கு ஒரு மார்க்கு தையலுக்கு. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன். கிளாத் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போது கை சென்டர் மார்க் பண்ணிக்கலாம், ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கை கண்டிப்பாக குடஞ்சிருங்க. ஏன்னா நீங்கள் தச்சு முடிச்சுட்டு கை குடையிறப்ப வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆல்ரெடி கை குடையிறது எப்படி நான் எல்லா வீடியோலையும் போட்டிருக்கேன். அப்படி ஏதாவது டவுட்னா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கை குடஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் போயிடலாம். பேக் பீஸில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் பட்டி போட்டுக்கோங்க. இது ஏற்றி இறக்கி இருக்கிறதுனால நான் அது கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 இன்ச்சுக்கு நான் பட்டி போட்டுக்கிறேன் தையலுக்கு, அதாவது பட்டி கீழே மடக்கிறதுக்கு. பட்டி கீழே மடக்கிறதுக்கு எப்போவுமே நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். 1.5லேருந்து 2 இன்ச்சு வந்து நீங்கள் கிளாத் விட்டுருங்க. அப்போ தான் பேக் பீஸில் வந்து உங்களுக்கு grip கிடைக்கும். இப்போ பேக் பீஸ் லென்த்தையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆரி ஒர்க் போட்ட லென்த்தையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 14.5 இன்ச் பேக் லென்த் இருக்குது. நீங்கள் ஆரி ஒர்க் போட்ட அந்த ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மேலே 1/4 இன்ச் தையலுக்கு,
15 ஓகேவா. இப்போ 14 தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே பாடி வந்து 15 இருக்குது. இல்லை இதில் நீங்கள் கம்மி பண்ணி உயரத்தை கம்மி பண்ணி 14 வச்சிங்கன்னா இந்த இடத்துல தையல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இதுதான் நீங்கள் பண்ணுற மெயின் மிஸ்டேக்கு. இங்கே பாருங்கள், அளவு ப்ளவுஸில் வந்து 14 உயரம் இருந்தது. இப்போ நான் 14 கரெக்டாக வைக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறப்ப நீங்கள் இங்கே கட் பண்ணுவீங்க ஓகேவா. இங்கே கட் பண்ணுறப்ப தையல் இங்கே வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு தையல் போடுறதுக்கு டிஸ்டர்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அதாவது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எப்பவும் சேர்த்து வைப்பீங்கள்ல, அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து எவ்வளோ வரும்? 15 வரும். ஸோ அப்படி 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு கரெக்டாக நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு நீங்கள் எப்போ விடுவீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்து வச்சுக்கோங்க போதும். 15.25 ஓகேவா. இப்போ இங்கேங்கிறப்ப நீங்கள் இங்கே தையல் போடுவீங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் இங்கே தையல் போடுறதா இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா சிங்கிள் நண்டுக்கால் மாற்றி நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் தையல் மேலே வந்து இந்த பாசி மேலே ஏறாமல் ஊசி உடையாமல் கரெக்டாக ஷேப் வரும். கண்டிப்பாக சிங்கிள் நண்டுக்கால் மாட்டிக்கோங்க. சிங்கிள் நண்டுக்கால் மாட்டி ரவுண்ட் எடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு எப்போவும் 1/2 இன்ச்சு விடுவேன், இதில் 3/4 இன்ச்சு சேர்த்து விடுறேன். 14 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தா 15.25 ஓகேவா. இப்போ 15.25 உயரம் வச்சுக்கலாம். கழுத்து அதில் கொடுத்துருக்குது அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு கழுத்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 15.25 வச்சேன்னா இங்கே வந்து ப்ளவுஸ் எனக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்கு பத்துமான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தும் அப்படின்னா நீங்கள் 15.25 வச்சுக்கோங்க. அப்படி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டியை சின்னதாக போட்டுருங்க. பட்டியை சின்னதாக போட்டுட்டு லைனிங் வெளி பீஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பட்டிக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 15.25 வைக்கிறேன் உயரம். கழுத்து இறக்கம் மேக்ஸிமம் நான் வந்துட்டு கட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆரி ப்ளவுஸில் கழுத்தை வந்து எப்போவுமே கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் அப்படியே அடித்து திருப்பிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 7.25 இருக்குது, சும்மா ஒரு பேருக்காக 7.7. ஏன்னா ஆரி ஒர்க் போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதில் என்ன போட்டிருக்கோங்களோ அதை அப்படியே தான் வைக்க போகிறீங்க. இதில் எதுவுமே மாற்ற முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. கழுத்து என்ன இருக்கோ ஷோல்டர்லேருந்து கழுத்து அப்படியே அடித்து திருப்பி விட்டுருங்க. இப்போ பேக் பீஸு, பேக் அகலம் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 20 இன்ச்சு இருக்குது. 20னா நீங்கள் அதில் வந்து எப்பவும் போல் ஒரு 2.5 இன்ச் கூட்டிக்கோங்க. 10 ஒரு 2.5 12. இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் தான் முக்கியமாக நோட் பண்ணணும். இப்போ அகலம், அதாவது ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அகலம் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். 3 இன்ச்சு இருக்கா. இப்போ 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2.25 தான் வைக்கணும். நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா தான் அவங்க தையல் போடுறதுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே 3 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் கம்மியாக வச்சு நம்ம வெட்டிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 2.25 வச்சு திருப்பி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மொத்தமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா 5 வருது. நம்ம இந்த அளவு நம்ம செக் பண்ண மாட்டோம். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுருந்தா கூட டேஞ்சராக போயிடும். ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ இருக்கோ, இப்போ 3 இன்ச்சு இருக்குன்னா 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தச்சு முடிக்கிறப்ப அதை திருப்புறப்ப 3 கண்டிப்பாக வந்துடும். 2.25 இங்கே மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்குது பார்த்தீங்களா ஷோல்டர், இதான் அளவு எடுத்துக்கோங்க. 2.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 3. இப்போ ஆம்கோல் சைடு ஆம்கோலுக்கு நீங்கள் அப்படியே இதுலேயே மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் பேக் சைடு வந்துட்டு 1 இன்ச் வளைவு கொடுத்துருங்க. இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக் பீஸில் நீங்கள் எதுவுமே கட் பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நெக்கை கட் பண்ணக்கூடாது. நெக்கை கட் பண்ணாமல் இந்த வெளி பீஸ் லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸு அதாவது சாரீ பீஸு, அந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு நீங்கள் இது மேலே வச்சு அட்டாச் பண்ணி அதிலேருந்து ரவுண்டாக எடுத்துகிட்டு நெக்கை சுற்றி ரவுண்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடித்து கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவங்க என்ன ஆரி ப்ளவுஸ் போட்டிருக்காங்களோ அந்த டிசைன் நெக்கு அப்படியே வந்துடும். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரி ப்ளவுஸில் எப்போவுமே பேக் நெக்கை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பட்டிக்கு ஜக்கா போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் போயிடலாம். சேம் ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு போட்டுட்டு அதை இந்த ஸ்லீவ் வெட்டின பார்ட் இருக்குல்ல அதில் தான் நம்ம வந்து பேக் பீஸை போட போகிறோம். பேக் பீஸ் போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. இப்படி இருந்தால் தான் ஃபுல் கிராஸ். ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக இப்படி தான் நேர் பீஸு, ஆனால் நான் இப்படி ஃபுல் கிராஸில் போட்டிருக்கேன். ஃபுல் கிராஸில் போட்டுட்டு சைடில் மார்க் பண்ணிக்கலாம். திருப்பி மேலே இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு பாக்ஸில் 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட், பேக் வந்து 1 இன்ச்சுனா ஃப்ரண்ட்டை 3/4 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃப்ரண்ட்டில் ஆரி ஒர்க் கட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பேக் சைடில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்குக்கு கோடு போட்டுட்டு எப்பவும் போல் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு ஏன் தள்ளி மார்க் பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு எப்பவும் குக்கி பீஸ், பட்டன் பீஸ், எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுப்போம். ஸோ அதை கழிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் பீஸில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அகலத்துக்காக, நீளம் அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு ஃப்ரண்ட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த பீஸ் தான் நமக்கு ஆரி ஒர்க் வர பீஸு. ஸோ இந்த பீஸில் எவ்வளோ இறக்கம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 6.5 கரெக்டாக வருது. 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஃப்ரண்ட் சைஸை எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃப்ரண்ட் சைஸு. இன்னும் இதில் போடாமல் இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைஸை நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைஸில் நீங்கள் வந்துட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பீஸில் எப்படி நம்ம நெக்கு கட் பண்ணாமல் விட்டோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் நெக்கு கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் இப்படி மார்க் பண்ணியிருக்கு அதில் அப்படின்னா, இப்போ மார்க் பண்ணியிருக்குன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஆரி ஒர்க் போட்டதை அப்படியே இதில் வச்சு நீங்கள் அடித்து பேக்கில் எப்படி அடித்து திருப்பீங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அடித்து திருப்பிக்கோங்க. சேம் எப்பவும் போல் ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 to 5.5. சைடு பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 4 இன்ச் இருக்குது. கொக்கி பீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 4.5 1 இன்ச்சு சேர்த்து. நான் எல்லாமே இதில் ஒரே மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன். நீங்கள் மற்ற ப்ளவுஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வீடியோஸில். சைடு பீஸ் செக் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க, தையலுக்கு விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப இறக்கமாக இருக்குது. இன்னும் இறக்கி போனால் இந்த ஷேப் வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸாக அப்படியே இந்த ஷோல்டர் டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து 1/4 இன்ச்சு தையலுக்கு கீழே விட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்கை வந்து எப்போவுமே கட் பண்ணக்கூடாது. சைடு பீஸ் கட் பண்ணுறேன். அவ்வளோதான், இதோட விட்டுருங்க, சைடில் போயிருங்க. இப்போது இந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நீங்கள் ஆரி ஒர்க்கை போட்டுட்டு அதை அப்படியே இது மேலே வச்சு சேம் அடித்து திருப்பிட்டு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் பேக்கில் வந்து அதாவது இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இந்த சைடு என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு குட்டி ஜக்கா, திருப்பி இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஜக்கா. இது அகலம், இது இறக்கம், நீளம். இதுக்காக இந்த 2 சைடும் மார்க் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சு அவங்க தையல் போட கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக, ரொம்ப டென்ஷனே இல்லாமல் அதில் இருக்கிறத நீங்கள் அவங்க கழுத்து 1 இன்ச்சு ஏற்றி இருந்தாலும், அதாவது மார்க் பண்ணி ஏற்றி மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே தான் வரும். இறக்கி மார்க் பண்ணால் மேலே ப்ளைன் தெரியும் ஆரிக்கலாம். ஸோ அதனால் கழுத்து ஏற்றி இருந்தாலும் இறக்கி இருந்தாலும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் வச்சு திருப்பிக்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் ஆரி ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு நெக்கை கட் பண்ணவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பட்டி பீஸை நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஆரி ப்ளவுஸில் எப்படி லைனிங் ப்ளவுஸை வெட்டியாச்சு, எப்படி நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தை எப்படி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும்னு ஒரு ஜக்கா போட்டுக்கிறேன். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளவுஸ் கிளாத்தை எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சென்ட்ரு வரணுங்கிறதுக்காக இந்த 2 பீஸு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. திருப்பி இதையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இது 2ம் நீங்கள் ஒன்றா வச்சு இப்படி மடித்தாதான் இது சென்டரில் வரும். ஓகேவா? மடித்து இதை அப்படியே மடித்து போட்டுருங்க. இப்போ இது சென்டரில் வரல, இங்கே பாருங்கள் தெரியும், இது சென்டரில் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் வரும். அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடாதீங்க. என்ன மார்க் பண்ணி என்ன ஒர்க் போட்டிருக்காங்களோ அதை சென்டர் பண்ணிடுங்க. ஒர்க்கு தான் சென்டர் பண்ணணும், நம்ம கிளாத்தை சென்டர் பண்ணவே கூடாது ஆரி பொறுத்தளவுக்கு. இப்போ கையை அப்படியே அது மேலே போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியில் தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ சைடு பீஸை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேக் பீஸ். இப்போ பேக் பீஸை நான் போட்டிருக்கேன். லைனிங் கிளாத்தை அது மேலே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஒர்க்கு. ஸோ இதை கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிறேன். மேலே தள்ளி போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படியே அது மேலே போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பத்தாம தான் போயிடக்கூடாது. இப்போ கையும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த ஓரத்தில் தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக அவங்க இன்னும் ஒர்க்கு போடலை. ஸோ நான் அதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே தான் ஒர்க்கு போட போகிறாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், பீஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அப்படியே விட்டுருங்க. பட்டிக்கு வந்து இந்த கேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக பற்றிக்கும். ஓகேவா? இப்போ ஆரி ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பை பாய். see you. Ta-ta.